வெல்கம் டு ரயில்வே எக்ஸாம் சக்ஸஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே எக்ஸாம் ஏஎல்பிக்கு நம்பர் சிஸ்டம் பார்க்க போகிறோம். நம்ம சொன்ன மாதிரி 60 days கிராஷ் கோர்ஸில் இன்றைக்கி Day 1 நம்பர் சிஸ்டம் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 yearsக்கு முன்னாடி வந்து உங்களை மாதிரி ஏஎல்பி எக்ஸாமுக்கு ப்ளஸ் என்டிபிசி குரூப் டி இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் ஆஃப்டர் ஏஎல்பி செலெக்ஷன் ஆனேன்னா இப்போ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டாக நான் வந்து சதர்ன் ரயில்வேயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் வந்து சரவணன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். இப்போ நம்பர் சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸு, டிவிசிபிலிட்டி ரூல்ஸு, ப்ரைம் நம்பர்ஸு, ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸு, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், இதை வச்சு நம்ம எப்படி HCF அண்ட் LCMல யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் யூனிட் டிஜிட் பேஸ்டு சம்ஸு, ரிமைண்டர்ஸு, ட்ரெயிலிங் ஜீரோஸு, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ். செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நம்ம என்னென்னு டினோட் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா என்னன்னு டினோட் பண்ணுறோம். ஹோல் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபிள்யூன்னு டினோட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லி டினோட் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா க்யூன்னு டினோட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரில் லெட்டரில் டினோட் பண்ணுறோம். அடுத்து உங்களுக்கு இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஐங்கிற லெட்டரில் உங்களுக்கு டினோட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நேச்சுரல் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றுலேருந்து இன்ஃபினிட்டி இது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயலெண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவோம். ஹோல் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடிங் ஜீரோவை வந்து நம்ம சேர்த்திக்கணும். 0லேருந்து 2, 3, 4 அப்படின்னு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம பின்னத்தில் எழுதக்கூடிய நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் P/Q ஃபார்மேட்டில் இருக்கணும். P/Q ஃபார்மேட்டில் இருக்கணும். இதில் Q வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட் ஈக்குவல் டு 0, இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேவா? இதில் PQ உங்களுக்கு வேற இண்டீஜர்ஸ்னால் முழு எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் ரேஷ்னல் அண்டு இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு which cannot be expressed in P/Q ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த ஃபார்மேட்டில் நம்ம இந்த நம்பரை எழுத முடியாது. இது எல்லாமே வந்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரேஷ்னல் ப்ளஸ் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? அடுத்து இண்டீஜர்ஸ்னு ஒன்று இருக்குது. இண்டீஜர்ஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இண்டீஜர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் முழுக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் வந்து மைனஸும் உங்களுக்கு ஆட் ஆகி வரும். ஓகேவா? -1 இந்த பக்கம் -2 அப்படியே உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகும். 0, 1, 2, 3 இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு இண்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ நம்பர் சிஸ்டத்தில் நம்ம டைப்ஸ் ஆஃப் நம்பரில் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். ஓகேவா? இதில் ஒரு கண்டிஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகேவா? ஸோ இதில் நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துருவேன் வாட்ஸ்அப் குரூப்பில். நான் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் இண்டீஜர்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகேவா? இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு இருக்கணும். இதில் ஒரு கண்டிஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஏ ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர்
integers. All integers are rational numbers அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதில் which of the statement ஒன்று is not correct or incorrect அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான் வந்து அந்த இதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அதாவது இது வென் டயக்ராம் ஃபார்மேட்டில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு all natural numbers are whole numbers. ஓகேவா? அடுத்து all whole numbers are integers. all whole numbers are உங்களுக்கு integers வந்து zல denote பண்ணுவாங்க. ஓகேவா? z. அடுத்து பார்த்தீங்கன்னா all rational numbers. all rational numbers உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா real numbers. இது வந்து real numbers. rational numbers இங்கே இருக்குது உங்களுக்கு, ப்ளஸ் உங்களுக்கு irrational numbers இது ரெண்டும் சேர்ந்தது உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் இந்த கண்டிஷனை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு நோட்ஸாக நீங்கள் போட்டு நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? திரும்ப இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், அடுத்து இன்டீஜர்ஸ், இதில் உங்களுக்கு ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு என்னது ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது n ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் தான் வந்து இந்த நம்பர் சிஸ்டத்தில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்குங்க. அடுத்து போகலாம். ஓகே, இது நான் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, பார்த்துக்குங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் சொன்ன மாதிரி இங்கே இருக்குது. ஹோல் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் 0. இன்டீஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஆட் ஆகி வந்ததுன்னா உங்களுக்கு இன்டீஜர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ், த நம்பர்ஸ் தட் கேனாட் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் தட் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப். ஓகேவா? கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் v/q. v/q ஃபார்மில் இருக்கணும். அதில் q நாட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இர்ரேஷனல் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென் பண்ணுற லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா IA. நம்பர்ஸ் தட் கேனாட் பி ரிட்டன் இன் v/q ஃபார்ம். p/q ஃபார்மில் எழுத முடியாத நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸில் உங்களுக்கு நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ். நான் டெர்மினேட்டிங்னா அதாவது முடிவில்லா தசம எண்கள். அதாவது பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் வரக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் முடிவில்லாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டெர்மினேட்டிங் இர்ரேஷனல் நம்பர்ஸு. அடுத்து நான் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ். ஒரு சில நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஜிட்டுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு இருக்குது இதில். அடுத்து ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர்ந்தது எல்லாமே ரியல் நம்பர்ஸ். உங்களுக்கு அதாவது ரேஷனல் நம்பர்ஸ் ப்ளஸ் இர்ரேஷனல் நம்பர்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது ப்ளஸ் எல்லா நம்பருமே வந்து உங்களுக்கு ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? அடுத்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஜஸ்ட் நான் சொன்னதாக இருக்கும், அதெல்லாம் பார்த்துங்க. எவ்ரி இன்டிஜர் இஸ் ரேஷனல் நம்பர். அதாவது எல்லா முழுக்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது p/q ஃபார்மில் இருக்கணும். எவ்ரி டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் டெசிமல் இஸ் ரேஷனல். அதாவது முடிவுடக்கூடிய தசம எண்கள் அல்லது ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ், அதாவது தொடர்ச்சியாக செல்லக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷனில் கேட்பாங்க டெர்மினேட்டிங் நம்பர். இப்போ வந்து 1.5 இருக்குது அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்னது டெர்மினேட்டிங் நம்பர்ஸ். இதில் வந்து உங்களுக்கு என்ன அதில் வருது ரேஷனல் நம்பர்ஸ். அது ரேஷனல்னால் p/q ஃபார்மட். p/q ஃபார்மட் இது எப்படி எழுதலாம்? நம்ம 15/10 எழுதலாம். பாயிண்ட்டுக்கு நம்ம கீழே 10ஆல் இது பண்ணிக்கிறோம். அப்போ இது டிவைட் பண்ணோம்னா 3/2 ஃபார்மட்டில் வந்துடுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரேஷனல் நம்பர்ஸ். ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ்க்கு உங்களுக்கு இதே மாதிரி தான். இது பின்னாடி வரக்கூடிய சம்ஸில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். எவ்ரி நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் இஸ் இர்ரேஷனல். எவ்ரி நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர்ஸ். அதாவது முடிவில்லாமல் தசம எண்கள், முடிவில்லாமல் அந்த புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எண்கள் வந்து கண்டினியூஸாக தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கக்கூடிய நம்பர் ப்ளஸ் நான் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ். வந்த எண்ணே திரும்ப வராமல் புது எண்கள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இர்ரேஷனல் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டெர்மினேட்டிங்காக இருக்கும், நான் ரிப்பீட்டிங்காகவும் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்குது. இதெல்லாம் இர்ரேஷனல் நம்பர்ஸ். √2, √3, π அண்ட் e இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? √2, √3, π அண்ட் e இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
irrational numbers. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள். which of the following numbers are natural numbers? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னு கேட்குறாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் எக்ஸப்ட் 0 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ 0 வராது உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ஆப்ஷன் பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். நெகட்டிவ் நம்பர்ஸு வராது. தென் பாயிண்டில் இருக்கிறது வராது. ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டு. which of the following numbers are whole numbers-னு கேட்குறாங்க. இன்க்ளூடிங் 0 வந்துச்சுன்னா அது வந்து ஹோல் நம்பர்ஸு. நெகட்டிவ் நம்பர்ஸ் வராது. அப்போ 0 வரும், 8 வரும், நெகட்டிவ் வராது. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி தான் கரெக்டு. அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். which of the following numbers are integers-னு கேட்குறாங்க. இன்டீஜர்ஸ்னால் அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸோடு சேர்த்து வர்றது. -2, -1, 0, 1, 2 இதுலேயும் இன்ஃபினிட்டி, இந்த பக்கமும் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ இதில் பாருங்கள் -25 வருமா உங்களுக்கு? வரும். பாயிண்டில் இருக்கிறது வராது உங்களுக்கு. ப்ளஸில் இருக்கிறது வரும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வராது பின்னத்தில் இருக்கிறது. ஸோ ஆன்சர் ஏ அண்ட் சி தான் வரும். ஓகேவா? which of the following numbers are rational numbers? rational numbers-னால் என்னது? அதாவது இந்த நம்பர் எக்ஸ்பிரஸ்ட் இன் p/q ஃபார்மட். ஓகேவா? அதில் வந்து q வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு not is equal to 0. ஸோ அப்படி ஆப்ஷன் எது செட் ஆகுது உங்களுக்கு? ஏ ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. பி வராது. ஏன்னா இது irrational நம்பர்ஸு. நான் டெர்மினேட்டிங் ப்ளஸ் நான் ரிப்பீட்டிங் நம்பர்ஸ் எல்லாமே irrational நம்பர்ஸில் வரும். இது வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டேர்ம் வந்து நம்ம பின்னத்தில் மாற்றலாம். எப்படின்னா 275 / 2 புள்ளி தாண்டி இருக்கிறதுக்கு நம்ம 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு p/q ஃபார்மட்டில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். சி ஆப்ஷன் வரும். டி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வராது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு irrational நம்பரில் வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் சி மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஃபிஃப்த்து சம் பாருங்கள். which of the following numbers are irrational numbers? கீழே கொடுக்கப்பட்டதில் இதில் எதெல்லாம் irrational நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ p/q ஃபார்மட்டில் இருக்குது. இந்த இது வராது. ஆப்ஷன் ஏ வராது. ஏன்னா இது ரேஷனல் நம்பர். √5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு irrational நம்பர். ரூட்டில் வரக்கூடிய நம்பர் எல்லாமே உங்களுக்கு ரூட் எடுக்க முடியாத நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது? irrational நம்பர். இப்போ √4 வந்து irrational நம்பரான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு irrational நம்பர் வராது. ஏன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். 2ன்னு ஒரு ஹோல் நம்பர்ஸ் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அப்போ இது வராது. ரூட் எடுக்க முடியாத நம்பர்ஸ் எல்லாமே என்னது உங்களுக்கு irrational நம்பர்ஸ். அதேமாரி உங்களுக்கு டி வராது. டி வந்து p/q ஃபார்மட்டில் இருக்குது. அதனால் இது வராது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 125 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் p/q ஃபார்மட்டில் மாற்றலாம். ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு வராது. ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி கரெக்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ரேஷனலும் irrationalலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ரேஷனல் நம்பர்னால் என்னது உங்களுக்கு? ரேஷனல் நம்பர்னால் உங்களுக்கு p/q ஃபார்மட்டில் இருக்கணும். q வந்து not is equal to 0. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2, 1/5 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஷனல் நம்பர்ஸ். irrational நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா the numbers not in p/q ஃபார்ம், அதாவது இந்த ஃபார்மட்டில் இல்லாமல் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா irrational நம்பர்ஸ். இது எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா √2, √5, 𝜙, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா irrational நம்பரில் வந்து சில கண்டிஷன் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா அதாவது நான் டெர்மினேட்டிங்னா முடிவில்லா தசம எண்கள். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கணும். அதேமாரி நான் ரிப்பீட்டிங் நம்பராக இருக்கணும். அதில் வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி 2 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு irrational நம்பர்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் பார்ப்போம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ப்ரைம் நம்பர்னால் என்ன பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா only 2. அதாவது
இட் செல்ஃப் அண்டு ஒன்று, ஒன்றாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படக்கூடிய எண்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 1 ப்ளஸ் இட் செல்ஃப் அப்படி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். A prime number is a natural number greater than 1 that has exactly 2 factors. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா 1 ஆகும் ப்ளஸ் இட் செல்ஃப் தன்னாலேயே வகுப்படக்கூடியதாக இருக்கணும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ். மீதி இருக்க நம்பர்லாம் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மீதி இருக்க நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்போசிட் நம்பர்ஸ். ஓகேவா? காம்போசிட் நம்பர்ஸ்னால் அதுக்கு ஃபேக்டர்ஸ் எபவ் 2 இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போசிட் நம்பர். ஏன்னா இதுக்குடைய ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா 1 இருக்குது ப்ளஸ் 2 இருக்குது, தென் ஆல்சோ 4 இருக்குது. ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 3 இருக்குது. எபவ் 2 இருக்குதுன்னா அப்போ இது வந்து என்னது காம்போசிட் நம்பர். ஓகேவா? ப்ரைம் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 to 100 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 வரைக்கும் இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்குங்க. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 20லேருந்து 30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 23, 29 இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில நோட்ஸ் இருக்குது. 1 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. இட் ஹேஸ் ஒன்லி 1 ஃபேக்டர். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் இருக்குது, அது 1 மட்டும்தான். ஓகேவா? அதேமாதிரி 1 வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் நார் காம்போசிட் நம்பர். 1 வந்து எந்த கேட்டகரியிலையுமே நம்ம சேர்த்தக்கூடாது. ஓகேவா? ஈவன் நம்பர்ஸ் கிரேட்டர் தென் 2 ஆர் நாட் ப்ரைம் நம்பர். அதாவது 2க்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ 4, 6, 8 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸு 2க்கு எபவ் 2ஆக இருக்குது. ஸோ இந்த நம்பரில் என்னென்னு சொல்கிறாங்க, காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து சம் ஷார்ட்கட்ஸு, அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் த ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 2 தான். ஓகேவா? ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் கிரேட்டர் தென் 2 வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடாக இருக்கும். அதாவது 2க்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். 3, 5, 7, 9 வராது, 11, 13 இந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸ். சம் கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ப்ரைம் நம்பர்ஸ் ஹேவ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி 1 அண்ட் இட் செல்ஃப். 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. ஸோ ஆப்ஷனில் உங்களுக்கு கொஷினில் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. தேர் ஆர் இன்ஃபைனைட் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிவில்லாமல் நிறைய இருக்குது. ஓகேவா? இதையும் ஆப்ஷனில் கேட்பாங்க, உங்களுக்கு நோட் பண்ணிக்கிங்க. எனி நம்பர் கிரேட்டர் தென் 1 இஸ் எய்தர் ப்ரைம் ஆர் காம்போசிட். ஒரு நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1 அல்லது ப்ரைம் ஆர் காம்போசிட் நம்பர், இது 2ல் ஏதாவது ஒன்றா தான் இருந்தாகணும். அதாவது கிரேட்டர் தென் 1க்கு மேலே இருக்கிற எந்த நம்பராக இருந்தாலும் 1 ப்ரைமாக இருக்கணும், இல்லை காம்போசிட் நம்பராக தான் இருந்தாகணும். ஓகேவா? ப்ரைம் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் தி நம்பர் சிஸ்டம். ஓகேவா? ஏன்னா இதை வச்சு தான் நான் வந்து நம்ம அந்த நம்பரை வந்து ஃபேக்டரைசேஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் எல்லாத்துக்குமே வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைம் நம்பரை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்க்கணும். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ 125 இருக்குது. 125 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் எடுக்கணும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7, 11, 13, 17 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த 125 வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரைம் நம்பர் வந்து என்ன, இது ப்ரைமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபேக்டர், அதாவது இதோடைய ஸ்கொயர் வந்து பார்க்கணும். அதுக்குள்ளே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 125ஓட மினிமம் ஸ்கொயர் என்ன வரும், 11 ஸ்கொயர் என்னது உங்களுக்கு 121. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ்லாம் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ 2ஆல் இது டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகாது. 3ஆலே ஆகாது. ஆனால் 5ஆல் இது டிவைட் ஆகும். ஸோ அப்படி டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பர் என்னது, காம்போசிட் நம்பர். இது இட்ஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் வந்து என்னது, காம்போசிட் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ரைம் நம்பர்ஸை செக் பண்ணணும். அடுத்து 97 வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பராக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ 97 மினிமம் இதோடைய ஸ்கொயர் நம்பர் என்ன வரும், ஸோ 9 வரைக்கும் சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா 9 வந்து 89 ஸ்கொயர் வந்து 81, 10 வந்து 100 வந்துடும். அப்போ 9க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னா 2, 3, 5, 7. ஓகே, இதெல்லாம் இருக்குது.
இப்போ 97க்கு ஸ்கொயர் ரூட் என்னது, அதான் 10க்குள்ளே இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம் மினிமம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நம்பர்லாம் எடுத்து இதெல்லாம் டிவிசிபிள் பண்ணி பார்க்கணும். 2ஆல் வகுப்படுமா வகுப்படாது, 3ஆல் வகுப்படுமா வகுப்படாது, 5ஆலே வகுப்படாது, அப்போ 7ஆலே வகுப்படாது. அப்போ 97 என்னது உங்களுக்கு ஒரு ப்ரைம் நம்பர். ஓகேவா, 97ங்கிறது என்னது உங்களுக்கு ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர் கம்போசிட் நம்பர். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னது உங்களுக்கு, the numbers which have only 2 factors. அது வந்து பார்த்திங்கன்னா 1 and itself, ஒன்னாலேயும் தன்னாலேயும் வகுப்படக்கூடியது மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா the only prime number in even ப்ரைம் நம்பர் எதுன்னு கேட்டாங்கன்னா 2 மட்டும்தான் உங்களுக்கு ஈவன் ப்ரைம் நம்பர். ஓகே, இப்போ 100லேருந்து 1 to 100 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 25. அது என்னென்னு சொல்லி பார்ப்போம். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 27 வராது, ஏன்னா அது வந்து உங்களுக்கு 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா, 29, 31, 33 வராது, அப்போ 35 வராது, 37 வரும், 39 வராது, 41, 43, 47, 53 வரும், 59 வரும், 61, 63 வராது, 5 வராது, 67 வரும், 69 வராது. அதே மாதிரி 71 வரும், 73 வரும், 79 வரும், 81 வருமா வராது, 83 வரும், 87 வராது, 89 வரும், அதுக்கப்புறம் 97. ஸோ டோட்டல் நம்பர் கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 நம்பர் இருக்கணும். ஓகேவா, ஸோ டோட்டல் நம்பர்ஸ் தான் இருக்குது, 25 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் 4 நம்பர் இருக்குது, 10லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு 4 நம்பர்ஸ் இருக்குது, 20லேருந்து 30 வரைக்கும் உங்களுக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது, 30லேருந்து 40 வரைக்கும் உங்களுக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது, 40லேருந்து 50 வரைக்கும் 3 நம்பர்ஸ் இருக்குது, 50லேருந்து 60 வரைக்கும் உங்களுக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது, 60லேருந்து 70 வரைக்கும் உங்களுக்கு 2 நம்பர்ஸ் இருக்குது, 70லேருந்து 80 வரைக்கும் உங்களுக்கு 3 நம்பர்ஸ் இருக்குது, 80லேருந்து 90 வரைக்கும் உங்களுக்கு 2 நம்பர் இருக்குது, 90லேருந்து 100 வரைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ அப்போ எப்படி இதை எழுதலாம், 4, 4, 2, 2, 3, 2, 2, 3, 2, 1. ஓகேவா, 4, 4, 2, 2, 3, 2, 2, 3, 2, 1. அதாவது இந்த 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸோட கவுண்டிங். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ். ஸோ ஃபேக்டர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது வந்து இது எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்பில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஃபேக்டர்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நம்பரால் வகுப்படும், எ நம்பர் தட் டிவைட்ஸ் அனதர் நம்பர் எக்ஸாக்ட்லி வித்தவுட் லீவிங் எனி ரிமைண்டர் இல்லாமல் வகுப்படக்கூடிய நம்பர்ஸ்லாம் வந்து ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 25ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இதுக்கு எத்தனை ஃபேக்டர் இருக்குது, 5 இருக்குது, 1ஆலேயே வகுப்படும், தென் 25ஆலேயே வகுப்படும். வேறு ஏதாச்சும் ஃபேக்டர் இருக்கா, இல்லை. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர் எவ்வளோ, 3s. அதுதான் வந்து ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. மல்டிபிள்னான்னு பார்த்தீங்கன்னா எ நம்பர் அப்டைன்டு பை மல்டிப்ளையிங் எ கிவன் நம்பர் பை எனி நேச்சுரல் நம்பர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்எஃப்பில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சம்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 12னால் 12 வந்து 5 வரைக்கும் நம்ம மல்டிபிள் பண்ணி எழுதணும். அதாவது 1 × 12, 2 × 12, 3 × 12, 4 × 12, 5 × 12. ஓகேவா, மல்டிபிள் டேபிள்ஸாக 5 டைம். அதான் வந்து ஃபஸ்ட்டு 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 12. ஓகேவா, சம் ஷார்ட்கட்டு ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபேக்டர்ஸ் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தி நம்பர். ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை விட கம்மியாகவும் இருக்கலாம், ஆர் ஈக்குவல் டு தி நம்பர். என்ன நம்பர் இருந்தோ அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஓகேவா, நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ நம்பர் இஸ் இன்ஃபைனைட். அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் வந்து
முடிவு ஒரு ஃபைனைட் நம்பராக தான் இருக்கும், இன்ஃபைனைட்டாக இருக்காது. மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபைனைட்டாக இருக்கும், போயிட்டே இருக்கும் உங்களுக்கு மல்டிபிள்ஸு. கீ பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சம் கீ பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, எவ்ரி நம்பர் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் இட் செல்ஃப் அண்ட் ஒன்று. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ப்ரைம் நம்பர் சொல்லுவாங்க. ப்ரைம் நம்பருக்கு 2 ஃபேக்டர் தான் இருக்குது. ஒன் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் எவ்ரி நம்பர். ஒன்று வந்து எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு ஃபேக்டர். த ஸ்மாலஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் எனி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். அதான் நம்ம சொல்ல முடியும். த கிரேட்டஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் எனி நம்பர் இஸ் நம்பர் இட் செல்ஃப் மட்டும்தான். அது வரைக்கும் மட்டும்தான் அதோடைய கிரேட்டஸ்ட் ஃபேக்டர் இருக்கும். ஓகேவா? அதாவது இப்போ 125 இருக்குன்னா அதோடைய கிரேட்டஸ்ட் ஃபேக்டர் என்னது, 125 மட்டும்தான் இருக்கும். எவ்ரி நம்பர் ஹேஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மல்டிபிள்ஸ். முடிவு இல்லாமல் அதுக்கு நிறையா மல்டிபிள்ஸ் இருக்கும். இட் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் இஃப் ஏ இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் பி. ஏ இருக்குது, ஏ வந்து பியோட ஃபேக்டர்னால் அப்போ பி வந்து பார்த்திங்கன்னா இதோட மல்டிபிள் ஆஃப் ஏவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரைம் நம்பர் கம்போசிட் நம்பர் பார்த்தோம். அதில் சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட் சம் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் இஸ் அ ப்ரைம் நம்பர் சொல்லி கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் இஸ் அ ப்ரைம் நம்பர் சொல்லி கேட்குறாங்க. ஸோ 21 பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோடைய ஃபேக்டர்ஸ்னால் 1 இருக்குது, 3 இருக்குது, 7 இருக்குது. அப்போ இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. 29க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் 1 மற்றும் 29 மட்டும்தான். ஸோ அப்போ என்னது, இது வந்து ப்ரைம் நம்பர். 35க்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது, 7 இருக்குது, 35 இருக்குது. ஸோ இது வராது, உங்களுக்கு ப்ரைம் நம்பரில் வராது. 49க்கு பார்த்திங்கன்னா 7ஆல் வரும், தென் 49ஆலே வரும், 1ஆலே வரும். ஸோ இது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி மட்டும்தான் வரும். ஸோ 29 மட்டும்தான் வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பரில் வரும். ஹவு மெனி ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் பிட்வீன் 10 and 30? ஸோ 10லேருந்து 30 வரைக்கும் எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அதை எழுதி வச்சுக்கலாம். ஸோ எத்தனை இருக்குது, 6 நம்பர்ஸ் இருக்குது. 11, 13, 17, 19, 23, 29. ஸோ அப்போ 6 நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா? 6 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே ஆன்சர் வந்து உங்களுக்கு தப்பாக இருக்குது, 6. விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இஸ் அ காம்போசிட் நம்பர்? இதில் வந்து எது காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ப்ரைம் நம்பர் இல்லாத நம்பர். 37 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பர், ஏன்னா இதுக்கு ஃபேக்டர் 1, 37 மட்டும்தான் இருக்குது. 41க்கும் அதே மாதிரி தான். ஸோ இது வராது உங்களுக்கு. 57க்கு இது 3ஆல் வகுப்படுமா, 1 3 9 3 27, 1ஆல் வகுப்படும், 57ஆல் வகுப்படும். ஸோ 57 இஸ் தி காம்போசிட் நம்பர். 61க்கும் நமக்கு ஃபேக்டரைசேஷன் 1ஆலேயும் தான் இட் செல்ஃப் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ 57 தான் உங்களுக்கு காம்போசிட் நம்பர். ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் கிரேட்டர் தேன் 50. அதாவது 50க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 50க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் இங்கே என்னென்ன இருக்குது, 53, 59, 61, 67 இருக்குது. 53க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வித ஃபேக்டர் 1, 53 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து 53க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர். 59க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர். 61 அதுக்கு மேலே இருக்கக்கூடியது, 67 அதுக்கு மேலே இருக்கக்கூடியது தான். ஸோ இப்போ ஆன்சர் ஏ மட்டும்தான் வரும். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? 1 இஸ் அ ப்ரைம் நம்பர். 1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பரே கிடையாது. ஏன்னா அது வந்து இட்ஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் ஆர் காம்போசிட் நம்பர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து உங்களுக்கு கரெக்டு. ரிமைனிங்கில் செக் பண்ணி பாருங்கள். 2 இஸ் அ ஈவன் ப்ரைம் நம்பர், இது கரெக்டு. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இஸ் கரெக்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து தப்பு. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து கரெக்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இது தவறான ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆல் ஈவன் நம்பர்ஸ் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். எல்லா ஈவன் நம்பரும் ப்ரைம் நம்பர்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இதுவும் தப்பு. ஆல் ஆட் நம்பர்ஸ் ஆர் காம்போசிட் நம்பர்ஸ். காம்போசிட் நம்பர் எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸாக இருக்காது. ஸோ இது வந்து தப்பு. ஸோ ஆன்சர் பி மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியே உங்களுக்கு கேட்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது 2லேருந்து உங்களுக்கு 11, 12, 25 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் டிஜிட் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதால் டிவிசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா எப்படி டிவிசிபிள் ஆகுதுன்னா அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். 0வாக இருக்கலாம், 2வாக இருக்கலாம். 2ஓட மல்டிபிள்ஸ் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் வந்து 2ஆல் டிவிசிபிள் ஆகும். 3னா வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த டிஜிட் எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணி பார்த்து எகைன் டிவைட் பண்ணோம்னா அது 3ஆல் வகுப்படணும். 4னா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இப்போ 4 வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கணும், 4ஆல் வகுப்படணும். ஓகேவா? அது லாஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும்.
5 வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 5ஓட மல்டிபிள்ஸாக இருக்கலாம், இல்லைனா 0வாக இருக்கலாம். ஓகேவா? 6க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 1 3 இருக்கலாம். 8க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ். ஸோ லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவிசிபிள் பை 8ஆக இருக்கணும். 7க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9க்கு வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிவிசிபிள் பை 9ஆக இருக்கணும். ஓகேவா? 10க்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டிஜிட் கம்பல்சரி 0வாக இருக்கணும். 11க்கு வந்து பார்த்திங்கன்னா சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் டிஃப்ரென்ஸ் சம் ஆஃப் ஈவன் டிஜிட்ஸ். இது வந்து எய்தர் 0வாக இருக்கலாம் அல்லது மல்டிபிள் ஆஃப் 11ஆக இருக்கலாம். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் digits in odd place and even place is 0 or multiple of 11. ஓகேவா? a number is divisible by 12. அதை எப்படி சொல்லலாம்னா 3 அல்லது 4ஆல் நம்ம ரெண்டாலையும் டிவிஷன் ஆச்சுன்னா அது வந்து 12ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 25க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 2 டிஜிட் 00 இருக்கலாம் அல்லது மல்டிபிள் ஆஃப் 25ஆக இருக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 3 கேட்டிருக்காங்க. ஸோ 3க்கு என்ன கண்டிஷன்? சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ். சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவிசிபிள் பை 3ஆக இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, என்ன வருது? 7 14 17 வருது. 17 டிவைட் ஆகுமா? 17 டிவைட் ஆகாது. அடுத்து இதை பாருங்கள், 9 + 2 11, 11 + 5 16 உங்களுக்கு வராது. இது 12 + 3 வந்து 15, 15 + 1 16, இது வராது உங்களுக்கு. 17 + 7 வந்து பார்த்திங்கன்னா 24, 24 + 4 வந்து 28, இது வராது. ஸோ இந்த ஆப்ஷனில் எதுவுமே வந்து உங்களுக்கு 3ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் இ வந்து பார்த்திங்கன்னா நன் ஆஃப் திஸ்ங்கிறது நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 4ன்னு கேட்டிருக்காங்க. 4 என்னது? லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆல் வகுப்படணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சம்முக்கு இது 8 32. அப்போ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிவிசிபிள் பை 4. இது வராது உங்களுக்கு. இது வந்து உங்களால் இது லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஆப்ஷன் சியும் வரும், இது வராது. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் சி தான் இதுக்கு வரும். ஓகேவா? அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 6. 6க்கு வந்து என்னென்ன ஃபேக்டர்? 2ஆலையும் 3ஆலையும் வகுப்படணும். ஸோ இந்த நம்பர் லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா 2ஆல் வகுப்படும். அப்போ இது வராது, பார்த்தோன்னு சொல்லிடலாம். இந்த நம்பர் வரும். ஸோ இந்த நம்பர் வந்து 2ஓட ஃபேக்டர்ஸாக இருக்குது. 3க்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை ஆட் பண்ணி பார்க்கணும். நம்ம சம் ஆஃப் டிஜிட்ஸ் தானே. அப்போ 5 + 4 9, 9 வந்து 17, 17 + 7 வந்து பார்த்திங்கன்னா 24, 24 + 2 வந்து 26 வருது. ஸோ இது அப்போ 3ஆல் டிவைட் ஆகாது. இது பாருங்கள், 6, 6 + 5 11, 11 + 4 வந்து 15 வருது. ஸோ அப்போ இது வந்து 3ஆல் வகுப்படுது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. இதையும் பாருங்கள், 17, 24, 30, 17 + 7 24 + 6 30. அப்போ இது வந்து 3ஆல் வகுப்படுது. அப்போ ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 8ன்னு கேட்டிருக்காங்க. 8னா என்னது? லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆல் வகுப்படணும். ஸோ 6 8 48, இந்த 0வை ஆட் பண்ணிக்கணும், இருக்குதா கணக்கு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆல் வகுப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா 8 32, மிச்ச நாள் 4 8 32, மிச்ச நாள். அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டு. 64, இப்போ ரிமைனிங் 1. அப்போ இது வராது, சி ஆப்ஷன் வராது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 40, மிச்சம் 5, 7 8 56. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் ஏபிடி, இது 3 வந்து உங்களுக்கு 8ஆல் வகுப்படும். ஓகேவா? அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 11. 11க்கு என்ன கண்டிஷன்? சம் ஆஃப் ஆட் டிஜிட் டிஃபரன்ஸ் ஈவன் டிஜிட்ஸ் வந்து 0வாக இருக்கலாம் அல்லது அது மல்டிபிள் ஆஃப் 11ஆக இருக்கலாம். ஸோ இது பாருங்கள், 5 3 8, 8 1 9, 9 டிஃப்ரென்ஸ் 4 2 6. ஸோ 3 தான் வருது. ஸோ இந்த நம்பர் இந்த ஆப்ஷன் ஏ வராது உங்களுக்கு.
இது பாருங்கள் 8 4 12 0 6 2 8. ஸோ இது வராது உங்களுக்கு. இது பாருங்கள் 4 4 5 9 2 4 6 6 6 12. இது வராது உங்களுக்கு. ஸோ இது பாருங்கள் 6 6 9 15 10 11. ஸோ இது வராது. ஸோ ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ் இதுக்கு உங்களுக்கு வரும். ஓகேவா? டிவிசிபிலிட்டி ரூலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 and 13 7 and 13 வந்து நம்ம அதில் பார்க்கல. ஸோ 7 and 13 வந்து பார்ப்போம். 7க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது 7 and 13 7க்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, அதாவது லாஸ்ட் டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது லாஸ்ட் டிஜிட்டை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு டிஜிட்டை நீங்கள் டபுள் பண்ணணும், அல்லது இன்ட்டு 2 பண்ணிவிட்டு தென் ரிமைனிங் டிஜிட்டோட மைனஸ் பண்ணணும். ரிமைனிங் டிஜிட்டோட மைனஸ் பண்ணணும் வர்ற ஆன்சரை. ஸோ இப்படி மைனஸ் பண்ணி வர்ற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவைடட் பை 7 இருக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் சம்ம பார்ப்போம். இப்போ 392 எடுத்துங்க. 392 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட்டை வந்து நீங்கள் டபுள் பண்ணுங்கள். என்ன கிடைக்கிது உங்களுக்கு? 4. இந்த 4 வந்து 39ஓட மைனஸ் பண்ணுங்கள். என்ன வரும் உங்களுக்கு? 35 வருமா? ஸோ இந்த 35 வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா 7 35. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 7ஆல் வகுப்படும். ஓகேவா? ஸோ 13 இதே மாதிரி தான். 13க்கு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 13க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேம் இதே கான்செப்ட் தான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டிஜிட்டை வந்து, அதாவது 13க்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் டிஜிட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டிபிள் பை 4ஓட மல்டிபிள் பண்ணுறீங்க. அதை வந்து ரிமைனிங் டிஜிட்டோட ஆட் பண்ணிக்கிறீங்க. இதில் வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 962. இப்போ 962 லாஸ்ட் டிஜிட்டை வந்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் இன்ட்டு 4 பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 8. இந்த 8ஐ வந்து இதோட ஆட் பண்ணிக்கிங்க. 96 × 8 96 + 8 என்ன வருது உங்களுக்கு? 104. ஸோ 104 வந்து உங்களுக்கு பெரிய நம்பராக இருக்குது. ஸோ எகைன் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? 4ஐ இன்ட்டு 4 பண்ணிக்கலாம். அப்போ நன்னாங்க 16 கிடைக்கிது. இந்த 16 வந்து இந்த 10ஓட ஆட் பண்ணிக்கிங்க. என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 26. ஸோ 26 வந்து உங்களுக்கு 13ஆல் வகுப்படும். 2 13 26. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் 7க்கு 13க்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எதுக்கு இந்த 419 அமௌண்ட் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம யூடியூப் வீடியோஸ் அந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு, மெட்டீரியல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் சம் டியூட்டர்ஸ் வந்து எங்களோட ஜாயின் பண்ணி கிளாஸ் எடுப்பாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கவும் ப்ளஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணவும் நான் இந்த ஃபீஸ் அமௌண்ட் வாங்குகிறேன். ஸோ இது வந்து என்னுடைய ப்ராஃபிட்டபுளாக நான் எதுவும் பார்க்கல. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.